ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யவே இல்லையே. they learned what is gospel, they learned who is God was. கர்த்தர் யாருன்னு சொல்லி கத்துக்கிட்டு அதை பேசினாங்க. அதுதாங்க காஸ்பல். தேசத்தை சந்திங்கன்னு சொல்லி கரெக்டான ப்ராப்பர் ட்ரைனிங்கே இல்லாம ஜனங்களை உட்கார வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறது அந்த எழுப்புதல் ஜெபமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சும்மா பேர் விட்டு சொல்லாங்க. ரீசெண்டா கார்த்திக் கமால் இல்லாம அவர் நிறைய எழுப்புதல் மீட்டிங்ல பேசுறதெல்லாம் என்னங்க ஃபுல்லா ஜனங்களை திட்டுவார். நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, தூங்குறீங்க, நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கிறீங்க, பாவம் வச்சிருக்கீங்க, உங்களை வச்சு எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஸ்காட்லாந்துல அவரை கர்த்தர் தேவ மனிதரை எழுப்பினாரு, அவர் இப்படி ஜெபிச்சாரு, இப்படி ஜெபிச்சாரு, அப்படி ஜெபிச்சாருன்னு சொல்லி சில எக்ஸாம்பிளை கொண்டு வந்து அந்த மாதிரி நீங்க இல்லையே, நீங்க இப்படி இருக்கணுமே, கண்ணீர் வடிக்கணுமே, தேசத்திற்காக நிற்கிறத யாரையும் நான் பார்க்கலையே, இப்படி இமோஷனலா பேசிட்டு கொஞ்சம் உற்சாகமா பேசிட்டு போயிடுவாங்க. ஜனங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில இருந்து வரும். சட்டியில என்ன இருக்குது? ஏன்னா உங்களுக்கே என்னன்னா நிறைய காரியங்கள் தெரியாது, சத்தியங்கள் தெரியாது, உபதேசங்கள் தெரியாது. உபதேசம் தெரியாதனாலதான், சத்தியம் தெரியாதனாலதான், யார் யார் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது சொல்லிக் கொடுக்க முடியாதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் லாவிஷா அப்படியே பேசிட்டு போயிடுறீங்க.